என்ன குழந்தை காலையே ஓடி வர? லவ் மேட்டத்தில் சீன் ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன். எந்த ஏரியாடா? ஆமாம். அந்த ஏரியா பசங்களுக்கும் நம்மளுக்கும் ஏற்கனவே பிரச்சனைடா. ஆமாண்டா, நானும் அதான் யோசிக்கிறேன். என்ன பண்ணுறது மச்சான்? என்ன நடந்தாலும் பரவாயில்ல மச்சான், நம்ம பார்த்துக்கலாம். எப்படிடா? அந்த ஏரியா மற்ற ஏரியா மாதிரி இல்லைடா. எப்போதுமே பசங்க இருந்துக்கிட்டே இருப்பானுங்க. சிக்கனம் சாவட்டி அடிப்பானுங்க. ஆமாம் மச்சான், என்ன கூட செம்மையாக அடிச்சிட்டாங்கடா. சாமி வேற இப்போ நம்ம கூட இல்லைடா. பரவாயில்ல, என்னன்னாலும் பார்த்துக்கலாம். மச்சான், நம்ம ரிக்டோ போய் அங்கே தான்டா இருப்பான். அவனை பிடிச்சா எல்லா டீட்டெயிலும் வாங்கிடலாம்டா. ஆல்ரெடி ரிட்டர்ன் அனுப்பிச்சு டீட்டெயில் கலெக்ட் பண்ண சொல்லிட்டேன் மச்சான். இந்நேரம் ரிட்டர்ன் அந்த வேலை வந்துட்டுருப்பான். என்னடா ஆச்சு? ஏரியாவில் எவனும் இல்லைடா, எல்லாம் சென்னை போயிட்டானோ. அப்போ பையனை நான் தூக்கிடுறேன். அப்போ அந்த பொண்ணை நான் தூக்குறேன். மச்சான், எங்க அவன்? இவன் தான்டா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. நாங்கள் சேருவோன்னு நினச்சி கூட பார்க்கல. கடைசி வரைக்கும் நீங்கள் பண்ண ஹெல்ப்பை நாங்கள் மறக்கவே மாட்டோண்ணா. நீங்கள் எங்களை மறந்தாலும் பிரச்சனை இல்லை. கடைசி வரைக்கும் உங்களுக்குள்ளே இருக்க லவ்வை மறக்காமல் இருங்க. எங்களுக்கு அதுவே போதும். என்ன மச்சான், குழந்தை ஆளே காணோம்? தெரில மச்சான், எங்கே போயிருப்பான்? பாவம், விட்டுட்டு போயிட்டோமா அண்ணா? எங்கேயோ போய் அடி வாங்கிட்டு இருப்பான். என்ன மச்சான், குழந்தைய ஆளே காணோம்? தெரில மச்சான். ஏய், என்ன மச்சான் ஆச்சு? இன்னைக்கு இந்த பொண்ணை தூக்குறோம், கெத்து கட்டுறோம்டா. ஏரியா மாற்றி போயிட்டோம் மச்சான். அந்த ஏரியா பசங்க போட்டு செம்ம அடி மச்சான், வலிக்குதுடா. சரி விடு மச்சான், இது என்ன புதுசா? நீ வா, உனக்கு பிரியாணி வாங்கி தரேன் வா. சரி வா போவோம். அதுக்கு தான் குழந்தை சொல்கிறதை கேட்டுட்டு ஒழுங்காக இருக்கணும். சொல்கிறா? சரி வை. என்னடா? சுமன் தங்கச்சி காணுமாண்டா. மச்சான், என்னடா இப்படி ஆயிடுச்சு? டேய் சும்மாறா, ஏற்கனவே பயத்தில் இருக்கும். எல்லாம் சேர்த்து அமைதியாக இருங்கடா. நான் போய் சும்மா நேரில் பார்த்து என்னன்னு பேசிட்டு வரேன். நீங்கள் எல்லாம் ஏரியாவில் இருங்க. போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துரு, நாங்கள் ஏரியாவில் இருக்கோம்.
சுமன் வாடா. என்ன மச்சான் ஆச்சு? ஒரு வாரத்துக்கு முன்னால் காக்கா ஒரு பையனை லவ் பண்ணுற சொல்லி அவங்க கூட ஓடி போயிடுச்சுடா. நீ போய் பேசி புரிய வைக்க வேண்டியதானடா. அவளை குழந்தை போல் பார்த்துக்கிட்டேன்டா. நான் போய் பேசினேன், ஆமாம் லவ்லாம் வேணான்னு. அவள் எதுவும் கேட்குற மாதிரி தெரியலடா. எனக்கு அவன் மட்டும் போதும், நீங்களாம் யாரும் வேணான்னு சொல்லி அவளை தூக்கி போட்டு போயிட்டாடா. ஒரு வாரம் ஆச்சு, ஏன்டா என்கிட்ட சொல்ல? என்னடா சொல்கிறது, வெளில எல்லாம் அசிங்கமாக பார்க்குறாங்கடா. அப்பா 4 நாளாக வீட்டை விட்டே வெளில போல. ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஃபீல் பண்ணாத மச்சான். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே சேர்த்து வச்சுருப்பேன்லடா. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே சேர்த்து வச்சுருப்பேன்லடா. என்ன மச்சான் ஒரு மாதிரியா இருக்கிற? ஒன்றும் இல்லை மச்சான். அந்த பொண்ணு சும்மா தங்கச்சி இல்லையா மச்சான்? நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாது. வெளில ஒரு பஞ்சாயத்து இருக்கு, போயிட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஆனால் என்னால் மட்டும் அப்படி சந்தோஷமாக இருக்க முடியல. முறையாக ஒரு ஃபீல், ஏதோ தப்பு பண்ணுறோமா அப்படின்ட்டு. இது வரைக்கும் எதுவும் யோசிச்சது கூட இல்லை. ஆனால் அன்றைக்கி முறையாக யோசித்தோம். புதுசாக இருந்தது, ரொம்ப கஷ்டத்தையும் கொடுத்துச்சு. இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சோம். லைஃப்பில் நம்ம நினைக்கிறது எல்லாம் நடந்துருமா என்ன? அடுத்த செகண்டே கூட மாறும். என்னதான் ஆச்சு மச்சான் உனக்கு? எப்போதும் ஒரு மாதிரியாவே இருக்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு மச்சான். நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்குடா. ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? பையன் ஓடி போயிட்டா, பொண்ணு ஓடி போயிட்டான்னு கஷ்டத்துலையும் அவமானத்தையும் வாழ்கிற எவ்வளோ பேருங்க இருக்காங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது கூட இல்லை. இவ்வளோ நாள் இதெல்லாம் பெரிய விஷயமாவே தெரிலடா. நம்ம மட்டும் அப்படியே ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எதாவது ஆனால் தான் அந்த கஷ்டம் வலி தெரியும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான்டா. இப்போ ஒரு மாதிரி வலிக்குதுடா. இப்போ என்னதான் நடந்துச்சுன்னு இப்படிலாம் பேசுகிற? சுமன் வீட்டுக்கு நான் மட்டும்தான் மச்சான் போனேன். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை காதில் கேட்டுன்னு இருக்குடா. மச்சான் லவ் பிரச்சனைடா. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அம்மா. என்னடா காசு வேணுமா? கீழே இருக்க போய் எடுத்துக்கோ. அம்மா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேம்மா. அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. சொல்லுமா. அது நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்ப்பா. என்னம்மா சொல்கிற? ஆமாம்ப்பா, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்ப்பா. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன் நம்புகிறேன்ப்பா. என்னடா சொல்கிற? என்னடா பொறுப்பாக இருப்பேன்னு பார்த்தேன், பொறுப்பு இல்லாமல் இருக்கே. அப்பாட்ட கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது? நீ பொறுப்பாக இருப்பேன்னு பார்த்தனே. ஏதாச்சும் சொல்லுங்கப்பா. நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலப்பா, பர்மிஷன் தான்ப்பா கேட்குறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா அவன் எனக்கு வேண்டாம்ப்பா. அம்மா நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலம்மா, பர்மிஷன் தாம்மா கேட்குறேன். ப்ளீஸ்மா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது ஹெல்ப் பண்ணுமா. அதெல்லாம் சரி வராதுப்பா. வாப்பா வா, நீனும் தான் லவ் பண்ண, கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்ன சொல்லியிருந்தா நானே உன்னை சேர்த்து வச்சுருப்பேன்லடா.
எனக்கு என் பொண்ணு சந்தோஷம் தான்ப்பா முக்கியம். சரிம்மா, இந்த பையன் வீட்டில் வந்து பேசுகிறேன். டே ராம், எங்கள் அப்பா ஓகே சொல்லிட்டாங்கடா. உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்கடா. ஏய் செம்மடி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி. அருணுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கான்ஃபரன்ஸ் போடு. ரொம்ப தேங்க்ஸ் அருண். நாங்கள் ஓடி போகிற மாதிரி தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டோம். பட் நீங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் பேசணும். அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஆமாம் அருண், லாஸ்ட் வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டோம். லாஸ்ட் வரைக்கும் உங்களை மறக்க மாட்டோம். நீங்கள் எங்களை மறந்தாலும் பிரச்சனை இல்லை. கடைசி வரைக்கும் உங்களுக்குள்ளே இருக்க லவ்வை மறக்காமல் இருங்க. எங்களுக்கு அதுவே போதும். என்ன மச்சான்? சரி மச்சான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? டேய் சாமி, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலாரின் வாழிடமா வடலூருக்கு வடக்கே வடக்கு மேலூர் வாழ் ஆறுமுகம் சுசீலாமா ஆறு வீராசாமிடா வீராசாமிடா வீராசாமிடா. டேய் சாமி, பிரச்சனை ஆயிடுச்சுடா. பிரச்சனைனா தானடா இந்த வீராசாமி ஞாபகம் உங்களுக்கு வருது? லூஸ் மாதிரி பேசாதடா. பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். என்னாச்சு? அது வந்து நான் ஒரு லெட்டர் வாட்ஸ்அப் பண்ணுறேன். அதை அப்படியே அந்த பொண்ணையும் பையனையும் அவங்க வீட்டில் பேச சொல்லுங்க. சரி ஓகேடா. என்ன மச்சான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கு போல். ஆமாம் மச்சான், நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆச்சு. அவங்க பேரண்ட்ஸ் ஓகே சொன்ன மாதிரி ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. மச்சான், அங்கே ஒரு குழந்தை ஓடி வர பாரு. ஓடி வந்தாலே ஏதோ யாருக்கே தானடா இருக்கும். என்னடா ஆச்சு? மச்சான் பிரச்சனைடா. லாஸ்ட் வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். நாங்களும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை மறந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. கடைசி வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸை மறக்காமல் இருங்க. எங்களுக்கு அதுவே போதும். என்ன மச்சான்? சரி மச்சான்.